Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே வாங்கிய கடனை திரும்ப செலுத்த சொன்னதால் தனியார் நிதி நிறுவன பெண் ஊழியர் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடக்கு நிமிலி கிராமத்தைச் சேர்ந்த தாரணி என்பவரது வீட்டிற்கு கடனை வசூலிக்க சென்ற நிதி நிறுவன ஊழியர் பூஜா என்பவரை தாரணியின் கணவர் கன்னிக்குமரன் அவரது நண்பருடன் இணைந்து தாக்கியுள்ளனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே பராமரிப்பின்றி உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியால் நோய் தொற்று ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுப்பாளையம் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி முறையாக பராமரிக்கப்படாததால் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டு நீர் வெளியேறுகிறது. மேலும் குடிநீர் குழாய்கள் பாசி பிடித்து சுகாதாரமின்றி உள்ளதாகவும் இந்த குடிநீரை அருந்தும் மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படுவதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மக்களுக்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தாத ஸ்டாலின் போட்டோ ஷூட் மட்டும் நடத்தி வருகிறார் என விமர்சனம் எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் ரேஷன் கடை பணியாளர் நியமனத்தில் நடைபெற்று வரும் முறைகேடுகள் குறித்து அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. ரேஷன் கடை பணியாளர்கள் நியமனத்தில் தகுதியானவர்களுக்கு பணியை வழங்காமல் 7 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கேட்கப்படுவதாக வீடியோ வெளியாகியுள்ளது. இதையடுத்து அதிமுக சார்பில் நேர்முக தேர்வில் தகுதி பெற்றவர்களுக்கு பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ரேஷன் பொருள் கடத்தலை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. 10 லட்சம் ரூபாய்க்கு இந்த போஸ்டிங் எதுவும் போட்டக்கூடாது, நீங்க அதுல கொஞ்சம் ரொம்ப தீவிரமா அது கண்காணிங்கன்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்கோம். அதற்கடுத்து இந்த ரேஷன் கடையில நம்ம விலையில்லா அரிசி வழங்கப்படுகின்றது. 20 கிலோ, 25 கிலோ, 35 கிலோ. இந்த அரிசி பூராமே நம்ம கடலூர் இருக்கிற சொக்கம்பட்டிக்கு ரைஸ் மில்ல போய் பட்டை தீட்டப்பட்டு 50 ரூபாய் 55 ரூபாய பொன்னி அரிசியாக வெளியே வருகின்றது. இது அனைத்து அதிகாரிகளுக்கும் தெரியும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மாணவன் ஓட்டிய டிராக்டர் மோதி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார், மற்றொருவர் படுகாயமடைந்தார். அஞ்சட்டி அருகே உள்ள வண்ணாத்துப்பட்டி கிராம முதியவர் காளியப்பன், சீங்கோட்டை குமார் ஆகிய இருவரும் ராமர் கோயில் பேருந்து நிறுத்த பகுதியில் அமர்ந்திருந்தனர். அப்போது அதே ஊரைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவர் ஓட்டி வந்த டிராக்டர் அவர்கள் மீது மோதியது. இதில் காளியப்பன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்த நிலையில் குமார் படுகாயமடைந்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி ரயில் நிலையம் அருகே தேங்கியுள்ள கழிவுநீரால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். முஸ்லிம் தெருவில் உள்ள கால்வாயை தூர்வாராததாலும் கழிவுநீர் வடிகால் வாய்க்கால்களை தூர்வாராததாலும் கழிவுநீர் சாலையில் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். இது தொடர்பாக பலமுறை புகார் தெரிவித்தும் விடியா திமுக அரசின் பேரூராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். நாமக்கல் மாவட்டத்தில் அரிசி வியாபாரியிடம் மோசடியில் ஈடுபட்டு கொலை மிரட்டல் விடுத்த 4 பேர் பிடிபட்டனர். வெண்ணந்தூரைச் சேர்ந்த சரவணகுமார், சென்னையைச் சேர்ந்த அருணா என்பவரிடம் 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1053 அரிசி மூட்டைகளை கொள்முதல் செய்துள்ளார். ஆனால் அதற்கான பணத்தை தராமல் சரவணகுமார் ஏமாற்றி வந்ததுடன் கொலை மிரட்டலும் விடுத்தார். புகாரின் பேரில் சரவணகுமார் உட்பட 4 பேர் பிடிபட்டனர். விடிய அரசின் காவல்துறை மீது பயம் இல்லாததால் சாமானியர்களும் துணிச்சலுடன் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் விமர்சிக்கின்றனர்.